இன்றைக்கு நடந்துகிட்ட தாவேக அரசு நீங்க அவதூறு வழக்கு எல்லாத்தையுமே பெருசாக்கிட்டே தான் போறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்தது மார்க்கண்டேயன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் கைது செய்து ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சில் சாராம்சம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதான் நீதிபதிகள் கூட பலமுறை என்ன சொல்றாங்கன்னா, பொதுக்கூட்டத்திலேயோ கட்சி கூட்டங்கள்லையோ பேசுவதுக்கு அவதூறு வழக்கு போடுங்க, அரசியல் பழி வாங்குறதுக்கு இதுதான் காரணம் உங்களுக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டே இருக்கிறது. ரிமாண்ட் பண்ண மாட்டோம், விசாரணைக்காக தான் நாங்கள் கூட்டிட்டு போறோம், விசாரிச்சுட்டு நாங்கள் ஓன் பெயில ஸ்டேஷன் பெயிலே விட்டுறோங்கிறதெல்லாம் எதுக்கு தேவையா? அது இவ்வளவு பெரிய அலம்பல் 9 செக்ஷன் தேவையா? ஒருவேளை பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் கூட இந்த மாதிரி விஷயம் இருக்குங்கிறதுனால யாரையும் கைது செய்யலாம். இதனால வெளிநடப்பு, திமுக வெளிநடப்பு அப்படின்னு இது எல்லாமே ஒரு டைவர்ஷன் தானே. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் மக்கியம். வணக்கம் சார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையில் கைது செய்ய போகிறாங்க, கைது செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அவர் அப்படியே தஞ்சாவூருக்கு அழைச்சி போயிட்டு இருந்தாங்க காவல்துறையினர். இப்போ என்னன்னா, நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வச்ச வாதங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நாங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணவோ கைது செய்யலாம் நாங்கள் கூட்டு போகல, விசாரணைக்கு தான் கூட்டு போனோம், விட்டுருவோம் நாங்கள் விசாரிச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட்டும் ரிமாண்ட் பண்ணக்கூடாது, இன்றைக்கே ரிலீஸ் பண்ணணும், விசாரணைக்கு பிறகு விசாரணைக்கு ஒத்துழைக்கணுன்ட்டாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? இன்றைக்கு நடந்துக்கிட்ட தாவேக அரசு நீங்கள் அவதூறு வழக்கு எல்லாத்தையுமே பெருசாக்கிட்டே தான் போகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்தது மார்க்கண்டேயன், இப்போது உதயநிதி ஸ்டாலின். நேற்று தஞ்சாவூரில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினார். இவங்க சொல்லக்கூடிய அந்த அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் நடந்திருக்கும், அவ்வளோதான். அவர் பேசிகிட்டே இருக்கார். அப்போ கீழேருந்து ஒரு சவுண்டு வருது, எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது அவர் அதற்கு ரியாக்ட் பண்ணுறார், அவ்வளோதான். அதை தாண்டிய விஷயங்கள் எனக்கு ஏதோ மோட்டிவாக பேசுகிறாரு, வாண்டனாக ஒரு சப்ஜெக்டை பேசிகிட்டே இருக்காரு. ஆரம்பத்துலேருந்து இந்த 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அதை பற்றி தான் பேசியிருந்தாரு. அப்படின்னு சொன்னால் நியாயமானதுதான் கூட வச்சுங்களேன். அவர் இன்டென்ஷனாக பேசுகிறாருங்க, அப்புறம் எப்படி விட முடியும்னு சொல்லலாம். இது நல்லாவே தெரியும். நீங்கள் பொதுவாக பொதுக்கூட்டத்தில் நடக்கிறது நிறைய விஷயங்கள் வைக்கும். பொதுக்கூட்டத்தில் யாராவது ஒருத்தன் ரியாக்ட் பண்ணுவான், ஏதாவது ஒரு பதில் சொல்லுவான், ஆமாம் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ன்ற மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த அடிப்படையில் நடந்த ஒரு சம்பவம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே இவ்வளோ பெருசாக ஆக்கி ஒரு இன்னைக்கு தேசிய லெவலில் இன்னைக்கு 2 பெயர் பரபரப்பாயிடுச்சு. ஒன்று உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று திரிஷா. இந்த 2 பேர் ஒன்றும் தெரியாதவங்களும் அதை பற்றி தெரிகிற மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன்னு சொன்னேன். ரெண்டாவது, அவர் அப்படி சரி அப்படியே அவர் பேசியது பெண்களுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டது, மனம் வருத்த வர அளவுக்கு அவங்க பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படிலாம் இல்லை. அது ஒரே ஒரு நபரை பற்றி அவர் மறைமுகமாக பேசக்கூடிய விஷயங்கள் அது வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ரைட், அப்படி அவர் கைது செய்து ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சில் சாராம்சம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதான் நீதிபதிகள் கூட பலமுறை என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுக்கூட்டத்திலேயோ கட்சி கூட்டங்கள்லையோ பேசுவதுக்கு அவதூறு வழக்கு போடுங்க, ஏன் நீங்கள் இல்லாத செக்ஷன்லாம் போட்டு ரிமாண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அரசியல் பழி வாங்குறதுக்கு இதுதான் காரணம் உங்களுக்கு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, மாட்டினாரா விடக்கூடாரா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவம்லாம் நடக்குதா நான் பார்க்குறேங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் போலீஸ் தஞ்சாவூர் நேரத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வழக்கு போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது வெயிட் பண்ணி இன்னைக்கு காலையில் நீலாங்கரை வீட்டுக்கு போனவர் தஞ்சாவூர் போலீஸ் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஆமாம் பெரிய பிளானு. பட்டு அது என்னை பொறுத்தவரை இது விஜய்க்கு அது ஒரு மைனஸாக தான் தெரியுது. அவர் கைது செய்கிறது ஒரு மிகப்பெரிய, அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் விட மாட்டேங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம். அவர் வீராவசனமாக பேசலாம், ஆனால் அது நீங்கள் அரசியல் ரீதியாக அவருக்கு மைனஸ் தானே. நீங்கள் எடுத்தோட என்ன சொல்கிறீங்க,
ரிமாண்ட் பண்ண மாட்டோம், விசாரணைக்காக தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், விசாரிச்சுட்டு நாங்கள் வந்து ஓன் பெயிலில் ஸ்டேஷன் பெயிலே விட்டுறோங்கிறதெல்லாம் எதுக்கு தேவையா? அது இவ்வளோ பெரிய அலம்பல். எதிர்கட்சி தலைவர் அவ்வளோதான். நீங்கள் சம்மன் அனுப்பி வர சொல்லி விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அவதூறாக பேசியிருக்கீங்க, நீங்கள் மோட்டிவாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிடலாம். பட் அதில் அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அதில் ஒரு பெரிய 9 செக்ஷன் போட்டிருக்காங்க. ஐக்கியம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா IPC 196 இரு குழுக்களுக்கு இடையேயான பகைமையை தூண்டுதல் அப்படின்றாங்க. 2 குரூப்புக்கு பெரிய மோட்டிவேட் பேசுகிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு செக்ஷன். அடுத்தது 192 IPC கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தூண்டி பேசுதல். அடுத்தது IPC 61 குற்ற சதி. அடுத்தது பிரிவு 351(2) குற்றவியல் மிரட்டல். அடுத்தது 296B ஆபாசமாக வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுதல் அப்படின்னு ஒன்று. அடுத்தது பிரிவு 352 அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்து பேசுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதே ஒரு பெண்ணின் மானத்தை அவமதிக்கும் வகையில் வார்த்தை செய்கை செய்து பேசியது அப்படின்னு ஒரு செக்ஷன் ஒன்று. அது வந்து IPC 79. இன்னொன்று அது பெண் வன்கொடுமை சட்டத்தை தடை சட்டம்லாம் அதில் போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே வந்து இந்த 9 செக்ஷனில் அவதூறு வழக்கு, ஒரு பர்டிகுலராக நபரை அவதூறாக பேசியிருக்கிறார், மாற்றமே இல்லை. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு முடிவெடுக்க போகுது. கைது செய்து ரிமாண்ட் பண்ணணுமா? வழக்கு நடக்கும்ல ஐக்கியம், இதுலேருந்து வழக்கு எடுக்கும். அந்த வழக்குடைய தீர்ப்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயனுக்கு என்ன ஆச்சு, இது மாதிரி இனிமேல் பேசக்கூடாது, இதே போல் வந்து பேசக்கூடாதுன்னு ஒரு ஜாமீன், அதை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போய் ஜாமீன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பேசியிருந்தால் நீதிமன்றம் அதை பார்த்துக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அலம்பல், தேவையில்லாத அலம்பல், 9 செக்ஷன் தேவையா? இல்லை, இதுலையுமே முரண்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது இங்கே போட்டிருக்கக்கூடிய வழக்கெல்லாம் பயங்கரமான வழக்கு போட்டிருக்கீங்க, 5 ஆண்டுகள் சரி தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ பவர் பெயிலபிள் செக்ஷனும் போட்டிருக்கீங்க. அதே அரசு தரப்பு என்ன சொல்லுது, இல்லை நாங்கள் ரிமாண்ட்லாம் பண்ண மாட்டோம், கைது பண்ண மாட்டோம், ஜஸ்ட் அவரை வந்து விசாரணை நினைச்சது நடந்தது. இப்போ அதாவது அவங்க நினைத்தது வேறு. இன்னைக்கு கரெக்டாக ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணாங்க. தாவேக அரசு எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், உதயநிதி அரெஸ்ட் பண்ணணும், இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஸ்வீட் கொடுக்கணும், அவங்க பிளானே அதுதான். உதயநிதியை கைது செஞ்சுட்டாங்க, எல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவோங்கிற மாதிரிலாம் பல மாவட்டங்களில் தாவேகவினர் வந்து அப்படி கொண்டாடி இருக்கு. இல்லை, அந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக டிஎம்கே வந்து அவங்க இறங்கி ஒர்க் பண்ணது, அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இங்கே நீ உண்மையே பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேயே கொண்டு போய் இந்த ஓலக்கூர் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கும்போது இப்போ விட்டுருங்களாங்கிற மாதிரி போலீஸோடைய நிலைமை ஆயிடுச்சு. உதயநிதி எங்கடையே அமுச்சு விட்ருங்க சார், டெய்லி பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இன்றைக்கி ஒரு, அதாவது லாண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் இருக்க வைக்கிறதுல நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்க. நீங்கள் குதிரை பேர வழக்கில் நீங்கள் அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ ஆக்சுவலாக திருவல்லிக்கேணியில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்க. ஆக்சுவலாக அவர் தருமபுரிக்காரரு, அவர் வந்து திருவல்லிக்கேணியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணீங்க. அதே வழக்கு இங்கேயே பண்ணியிருக்கலாமே. அந்த பெண்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம், பேசினாரு, டிவியில் லைவில் பார்த்தோம், அவர் ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சென்னையிலேயே பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னைக்காரரு, அதனால அவருக்கு வந்து அலைக்கழிக்க முடியாதுல்ல. அதுதான் சொல்ல, இது வாண்டடா பண்ணுறதுங்கிறது. 2வது இதில் நம்ம மறந்துட்டோம். நாளை சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர். சட்டமன்றம்னாவே ஒரு அலர்ஜி சங்கடத்தான் இருக்குது. என்ன காரணம்னா திமுக ஏறி அடிக்குது, எல்லாம் பேசுகிறாங்க, நம்மளால் பேச முடியல, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு தான் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நேற்று வர உதயநிதி ஒரு வார்த்தை சொல்கிறார், நாளைக்குலேருந்து என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பிக்குது பாருங்கள், விடமாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நேற்று அவர் பேசுகிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் கூட தாவேகாவினருக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஸோ இது ஒரு சான்ஸாக ட்ரை பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்படிதான் நான் பார்க்குறது, பெரிய ஃபெயிலியர் இது அவங்களுக்கு. அரசியல் தெரிந்தவர்கள் இந்த லெவலில் உதயநிதியை வளர்த்துருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம்.
விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இது தேவையில்லாத வேலைங்க. பாருங்கள் டிஎம்கேக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு இன்னைக்கு. நீங்கள் வேறு எதுவுமே இல்லை பாருங்கள் இன்னைக்கு. சார் இப்போ நல்லாவே நீங்கள் ஒரு விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. இப்போ உதயநிதி அவர்கள் இப்போ அவரை வந்து நீங்கள் சீண்டதுனால தான் இப்போ அவர் வந்து தேசிய ஊடகங்கள்லேருந்து எல்லா ஊடகங்களையும் பேசுபொருளாக இருக்காரு. ஒரு இப்போ இந்தியா முழுக்க ஒரு கவனம் பெற்றிருக்கு இந்த விவகாரம், இன்னைக்கு நடந்த விவகாரம். அப்படிங்கிற பொழுது இதே தான் இதே அளவுகள் தான் நான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வைக்கிறேன். அவங்களையும் வந்து தொடர்ந்து அடுத்த ஒரு வழக்கு முன்ஜாமீன், அடுத்த வழக்குல முன்ஜாமீன், இன்னொன்று வழக்கு போடலாமான்னு யோசிக்கிறது. அப்போ இவராகவே தன்னுடைய எதிரி யார், நோக்கம் என்ன, நமக்கு நோக்கம் என்ன, அதே போல அவர் ஒருத்தரை வளர்த்து விடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் அவருக்கு தெரியல. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். இந்த வருமானத்துக்கு எதிரான வழக்குல வந்து ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கின் போது முரசொலி மாறன் உயிரோடு இருந்தபோது அவர் கலைஞரிடம் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னு, இல்லை மாமா நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, தப்பு. வழக்கு போட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணதுங்கிறது கண்டிப்பாக ஒரு காலத்தில் பெரிய அட்வான்டேஜாக வரும், அந்த அம்மாவுக்கு பெரிய சிம்பத்தியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அது நடந்தது. ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது இருமுனை கத்தி. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக வேறு யாராவது கேட்பாங்கல்ல, என்ன கேட்பாங்க, அப்போ நீங்கள்லாம் வந்து யாரும் சம்பாதிக்கலையா, அந்த அம்மா ஒன்று தான் சம்பாரிச்சிச்சா, இது ஒரு கேள்வி வரும். அரசியல் ரீதியாக வருமா இல்லையா? இப்போ நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க, நிறையா சம்பாரித்து சொத்து சேர்த்துட்டீங்கன்னு ஒரு அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அதே மக்கள் பின்புறம் உங்களை பார்த்து கேட்பாங்கல்ல. அதையும் அன்றைய முரசொலி மாறன் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார், கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கார், இல்லைம்மா நம்ம தப்பு பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாதுங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு சம்பவம் தேவையில்லாதது விஜய்க்கு, புரியுதுங்களா? அவர் வந்து ஸ்டாலினோட ஒரு போட்டி போட்டுட்டு இருந்தார். திமுகன்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு தனக்கு எதிரி யாருங்கிறத இன்னைக்கு அவர் இன்னும் உணர்த்திட்டார். ஏன்னா புரியுதுங்களா, எனக்கு வந்து மெயின் எதிரி உதயநிதி தான் அப்படிங்கிறத விஜய் இன்னைக்கு மறைமுகமாக குறிப்பிட்டுட்டார், சொல்லிட்டார், காட்டி கொடுத்துட்டார். அது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயமா உதயநிதியை கொண்டு போய் அவர் இன்னைக்கு ஒரு அடுத்த கட்ட தலைவர் ஆக்கிட்டார். இப்போ அவரே உருவாக்கிட்டார். திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர் அவர் தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீனியர்கள்லாம் அடிபட்டு போயிட்டாங்க. இனிமே திமுக ஸ்டாலினுக்கு அடுத்தது விஜய் இவருக்கு தான், உதயநிதிக்கு தாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை விஜயை கொண்டாந்துட்டார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது ஏன்னா பெரிய எழுச்சி இன்னைக்கு திமுகவில் உதயநிதி அரஸ்ட்டுக்கு அப்புறம் பழைய விஷயங்கள். அதே மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி நீங்கள் சொல்கிறீங்க, அதை நம்ம பலமுறை சொல்லிட்டே இருக்கோம். ஒரே ஒரு விஷயம்தான், அடுத்த எதிர்காலத்தில் யார் யார் நம்மளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இருப்பார்கள்ங்கிறத அப்படி பார்க்குற போது நீங்க உதயநிதி மாதிரி செந்தில் பாலாஜி கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருப்பாரு. அரசியல் ரீதியா அசைக்க முடியாத சக்தியா அவர் இருப்பாரு. அதனால இப்பயே அவர் அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் செந்தில் பாலாஜி மேல தொடர்ந்து இந்த ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அதனால விஜய்க்கு ஆலோசகர்கள் எல்லாம் எனக்கு அதான் அடுத்த கேள்வி இருந்துச்சு, விஜய்க்கு யார் ஆலோசனை கொடுக்குறா? அதுதான் சொல்லி கைது செய்யுங்க, அதிரடியா வந்து தமிழக அரசியல் நிலவரம் தெரியாத விஷ்ணு ரெட்டி, என்ன ஜெகதீஷ் பழனிசாமி, மண்ணா அப்படி எப்படிதான் ஆக்கியமா. ஏன்னா இந்த விஷயத்த அவதூறு வழக்கு முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத முடிஞ்சுதான் இது அடுத்த கட்டமாக போயிருக்கும் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு உதயநிதி அதான் சொல்லணும், நேஷனல் லெவலில் உதயநிதியை வந்து பெரிய லெவலில் அவர் இன்னைக்கு ஒரு பூஸ்டப் பண்ணி விட்டார். தொடர்ந்து நாளைக்கு பட்ஜெட்டு தொடர்ந்து உதயநிதியுடைய பேச்சு. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உதயநிதி வாரம்ங்கிற மாதிரி ஆயிரும். அவர் பேசுவார், பட்ஜெட்டுக்கு எதிரான விஷயங்கள் பேசுவாங்க. இது எல்லாமே விஜய்க்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இது தேவையில்லாத வேலையாக தான் நான் பார்க்குறேன். விஜயனோட கூற்றின்படி பார்த்தோம்னா எனக்கு வந்து எந்த அதிகார மையங்களும் கிடையாது அப்படின்னாரு. நான் ஒருத்தர் தான் அதிகார மையம் அப்படின்னாரு. இப்போ அவரே இந்த சுயேட்சையாக இந்த முடிவெடுத்து உதயநிதியை போய் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு காவல்துறையினர்கள் வந்து இந்த கைதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலைஞருடைய கைதோட நம்ம வந்து ஆமாம். காரணம் என்னன்னா அவர் வந்து அப்படிதான் கலைஞரை வந்து வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குளிச்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க.
நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஆகணுங்கிற மாதிரி இருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டைம் கூட பெருசாக கொடுக்கல அவருக்கு உதயநிதிக்கு. கடைசியில் என்ன சொல்கிறீங்க, கைதெல்லாம் இல்லைங்க, விசாரணைக்காக கூப்பிட்டு போனோம், நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷனில் கொண்டு போய் பெயில். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ பெரிய அளம்பலுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தா திமுகவே காமாயிருக்கும்ல வைக்கணும் உங்களுக்கு. நீங்கள் வந்து விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம், சார் கைதெல்லாம் கிடையாது, விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறோம், ஸ்டேஷன் பெயிலில் விட்டுருவோம், தஞ்சாவூர் கூப்பிட்டு போகிறோம், அவ்வளோதான் சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அளம்பலே ஆயிருக்காது. இது கூட தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆக்கிட்டாங்களேங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. அதுதான் சொல்கிறேன், விஜய்க்கு யாரோ ஆலோசகர்கள் வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல் சொன்னாங்க. இதே சூழ்நிலை போனால் அவங்களுக்கு சங்கடம் தானே இது வைக்கும்போது, போலீஸுக்கு எவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் இது. இப்போ இதனால வந்து ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு விஜய் நினைக்கிறாரா? ஆனால் நிதர்சனம் எப்படி இருக்கு? இல்லை, அவர் விஜய் என்ன நினைக்கிறாரு, விஜய் என்ன நினைச்சாரு இந்த விஷயத்துலன்னா, யாராக இருந்தாலும் சரி நான் போட்டு பார்த்துருவேங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, கோர்ட்டெல்லாம் மறந்துடுறாரு. ஒருத்தரை கைது செய்கிறது மட்டுமே பெரிய சாதனை நினைத்தால் கோர்ட்டு நினைச்சா உடனே பொசுக்குன்னு ஆயிடுது இல்லை அது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், உண்மையிலேயே நீங்கள் இந்த எஃபர்ட்டுக்கு மினிமம் ஒரு 10 நாளாவது உதயநிதியை சிறையில் வச்சிருக்கணும். அவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்தீங்க அதில். ஆனால் ஒன்றுலாம் போயிடுச்சுல அது. அதுதான் சொல்கிறேன், அவருக்கு கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குங்கிறத பல விஷயங்கள் தெரியல. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி விஷயம் கூட நம்ம பேசணும். அது கோர்ட் ஒன்று இருக்கு, நீங்கள் எவ்வளோ வழக்கு போட்டிங்கனாலும் வழக்கு வாரத்தில் தடை விதிச்சிருக்கலையா நீதிமன்றம் இன்னைக்கு வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ரமேஷ் கொடுத்துருந்த அந்த பெட்டிஷனை ஏற்றுட்டு அந்த வந்து குதிரை பேர் வழக்கு விசாரணைக்கு நிப்பாட்டிருக்கு. நீங்கள் இல்லை கேம் இந்த 9 செக்ஷன் போட்டிங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது சாதாரண நபராக இருந்தால், சாதாரண ஒரு பேச்சாளராக இருந்தா, ஒரு யூடியூபராக இருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன? 9 வழக்குகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர் தூக்கி உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க. மினிமம் 3 மாசம். கண்டிப்பா கண்டிப்பா மினிமம் 3 மாசத்துக்கு அவங்க வந்து இது நியாயம் இல்லைங்கிறனால. பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நபர் அவரு, யாரு உதயநிதி. ஃபிளாரப் ஆகுது, இந்த செக்ஷன்லாம் தெரியுது, என்ன பேசுறாங்க, வழக்கறிஞர் பிரிவு எவ்வளவு பெரிய பிரிவு நமக்கு தெரியும். பெரிய வழக்கெல்லாம் பப்ளிக் பேசுறாங்க, தெரியுது என்ன இந்த செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் சாதாரண நபர்களுக்கு, உங்களுக்கு பிடிக்காத நபருக்கு, உங்களுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு நபருக்கு மீது இப்படி செக்ஷன்லாம் போட்டு நீங்க ரிமாண்ட் பண்றீங்க, நியாயமா? யாருக்கு தெரியும் அதெல்லாம்? இல்ல இப்போ இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? அப்ப அடுத்த யாரெல்லாம் வந்து எதிராக பேசுறீங்களோ, உதயநிதியே நாங்க நினைச்சா தூக்கிட்டோம் பாத்தீங்களா, ஜாக்கிரதையா இருந்துக்கங்கிறதா இது. அவ்வளவுதான். இதுதானே ஒரு இது வந்து ஜனநாயக முறை கிடையாது. நான் அவதூறு வழக்கு போடுங்க, அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் வச்சு 3 மாதம் அவங்கள டார்ச்சர் பண்ணாதான் சரியா? வழக்கு போட்டாவே பெரிய விஷயம் இல்லை. 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ஆகணும், வாய்தாக்கு போய் ஆகணும். சரியான சூழ்நிலை இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும். அவதூறு வழக்குலையும் தண்டனை உண்டு இல்லை, கோர்ட்டு எச்சரிக்கும்ல. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயங்கள் வந்து தாவேக்காவுடைய இந்த லீகல் விங் ரொம்ப வீக்காக இருக்கு. ஓகே, நான் அப்படிதான் நினைக்கிறேன். சட்டசபையில நாளைக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றே விடுவிக்கப்படுவார் என்றால் அநேகமா மாலை அல்லது இரவுக்குள்ள அவர் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஹீரோ வந்து உதயநிதி தான் வச்சுங்களேன். அவர் தான் எதிர்கட்சி தலைவர் தான் ஆட்டோமேட்டிக்காக. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவர் டெம்ட் ஆக்கி விட்டீங்க, அவர் சும்மா இருக்க மாட்டார். அதாவது சொல்லுவாங்கல்ல, சும்மா இருந்தவங்க காலில் வந்து சலங்கையை கட்டி விட்ட மாதிரி ஆயிரும் திமுகவுக்கு. திமுக இனிமே ஏறி அடிக்கும். இதை வந்து எந்த அளவுக்கு தாவேக்கா சமாளிக்கணும்னு தெரியல. காரணம் என்ன, கேள்விகளுக்கெல்லாம் பெருசாக பதில் சொல்ல முடியாது. பாயிண்ட் ஆப்பா எல்லாம் சீனியர் இருக்காங்க அந்த டிஎம்கேல பேசுகிறவங்க, இவங்க எல்லாமே ஜூனியர்ஸ். இல்ல திட்டமிட்ட மேகதாதுவை பத்திய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிற கேள்வி ஒன்றுமே கிடையாது. காவிரி விவகாரத்துல பத்தி எந்த அளவுக்கு புரிதல் இருக்குங்கிற கேள்வி இருக்கு. அப்போ எதிர்கட்சிகள் குறிப்பா திமுக, அண்ணா திமுக இதுல வந்து பலந்தின்னு கொட்ட போட்டோம். அப்ப அவங்களுக்கு எல்லாமே நலிவு சொலிவுல இருந்து டெக்னிக்கலா பல விஷயங்கள் தெரியும். இத பத்தி டிஸ்கஷன் பண்ணணும், தூக்கி பல கேள்விகளை தொடுப்பாங்க. அப்படிங்கிற பொழுது டிஎம்கே கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தீங்கன்னா, நீங்க மேகதாது அணை தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தீங்கன்னா சபாநாயகர் ஏற்றுதான் ஆகணும். ஏன்னா இது தமிழ்நாடுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதை நீங்க நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லவே முடியாது. அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுல யார் யார் பேச முடியும்? டிவிகளை யார் பேசுவா? சப்ஜெக்ட் யார்?
நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாரு? பெரிய கஷ்டம் இது, சங்கடம் அவங்களுக்கு. ஏன் வேளாண் அமைச்சர் இருக்காரு, அவர் பண்ண முடியுமா? மேகதாதுவை பத்தி 10 நிமிஷம் பேச முடியுமா அவங்களால? என்ன இஷ்யூன்னு தெரியுமா முதல்ல? ஸோ இதெல்லாமே சங்கடம். இந்த நிலையில தான் நீங்க மடைமாற்றமா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இதெல்லாம் போட்டு டைவர்ட் பண்றாங்க. ஒருவேளை பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் பெருசா இருக்குங்கிறதுனால யாரையும் கைது செய்யலாம். இதனால வெளிநடப்பு, திமுக வெளிநடப்பு அப்படின்னு அலம்பலாகுள்ளாக்கி முதலாம். இது எல்லாமே ஒரு டைவர்ஷன் தானே. ஸோ அதனால நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு கூர்ந்து தான் பார்க்கணும். எப்படி இருக்கும், என்ன செய்ய போகுது தாவேக அரசு, டிஎம்கே எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சிவா சார், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று விடுவிக்கப்படுவார். அதே சமயத்தில் நாளை அவர் சட்டசபையில் அவரோட பிரசன்ஸ் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளையிலிருந்து துவங்க இருக்கிறது. பெரிதும் பரபரப்புக்கு உள்ளாக போகக்கூடாது தமிழ்நாடு அரசியல் அடுத்து வரக்கூடிய நாட்களில். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களை நேரத்தை பயந்தமைக்கு. நன்றி.